வெல்கம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு டிவி வந்து நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவில என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் கேட்குது, படம் தெரியலன்னு கஸ்டமர் நம்ம கடைக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவில மதர் போர்டு ப்ராப்ளமா, டிஸ்ப்ளே ப்ராப்ளமா, பேக் லைட் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி இந்த டிவிய சரி பண்ணி குடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு புதுசா பழகுறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி வாங்கி 3 வருஷம் இல்ல 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இது மாரி ப்ராப்ளம் தான் வரும். இந்த ப்ராப்ளம் சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணணும். அதனால இந்த வீடியோல நான் எத எத செக் பண்றேன்னு பார்த்து இந்த வீடியோ ஈஸியா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதா டிவியா இருந்தா, அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5000, 6000 டிவி இருக்கும். அந்த டிவில வந்து டிஸ்ப்ளே போயிருந்தா, நம்ம வந்து சரி பண்ண தேவையில்ல. சப்போஸ் இந்த வீடியோ கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா, சரி பண்ண தேவையில்ல. அதுக்கு புதுசா டிவி வாங்கிடலாம். ஏன்னா, இந்த டிவி கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, "டிஸ்ப்ளே நல்லா இருந்தா சரி பண்ணுங்க. டிஸ்ப்ளே சரியில்லைனா நான் வேற டிவி வாங்க போறேன்னு" தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த டிவில வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிட்டேன். அதாவது டிவி ஆன் பண்ணிட்டு, நாம வந்து சிக்னல் குடுக்கும்போது சவுண்ட் கேட்கும். அந்த நேரத்தில சவுண்ட் கேட்கும்போது, நம்ம கிட்ட போயிட்டு உத்து பார்த்தாக்கா, கண்டிப்பா உள்ள படம் வரது கண்டிப்பா தெரியும். அதுமாரி தெரிஞ்சாக்கா டிஸ்ப்ளே கரெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம். பேக் லைட் ப்ராப்ளம் அப்படி இல்லனா மதர் போர்ட்ல சிக்னல் சரியா போகலன்னு அர்த்தம். இதுதான் இந்த டிவியோடைய ப்ராப்ளம். அதனால இந்த ஒரு எம்ஐ டிவி, ஸ்மார்ட் டிவி இது நல்லா வந்து யூஸ் பண்றதுக்கெல்லாம் பக்காவா இருக்கும். அதாவது ஹோம் தியேட்டர் கேட்கறதுக்கு நல்லா சூப்பரா தான் இருக்கும். இந்த டிவி நல்ல டிவின்றதுனால, அவங்க வந்து இந்த டிவிய வந்து சரி பண்ணி குடுக்க சொல்லி நம்ம கடையில குடுத்துருக்காங்க. இதே சாதா டிவியா இருந்தா கண்டிப்பா இந்த டிவிய சரி பண்றது ஒர்த் கிடையாது. அதனால இந்த வீடியோ பார்க்குற ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது மாரி டிவி, எல்ஜி டிவி, சோனி டிவி இது மாரி ஸ்மார்ட் டிவிலாம் கண்டிப்பா சீர் பண்றது ஒர்த்து தான். அதனால இது மாரி சின்ன சின்ன ரிப்பேர் வந்தா கண்டிப்பா சரி பண்ணீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, டிவி டிஸ்ப்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க. அதனால வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் டிவில மட்டும் தூக்கி போடுங்க. இது மாரி ஒரு நல்ல டிவினா தூக்கி போட தேவையில்ல. நாங்க வந்து கண்டிப்பா சரி பண்ணி குடுத்துருவோம். அதாவது டிவி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி பண்ணி குடுப்போம். அத சரி பண்றதுக்கு கஸ்டமர் வந்து கரெக்ட்டா செலவு ஏத்துனீங்கன்னா, கண்டிப்பா சரி பண்ண முடியாத டிவிலாம் கிடையாது. எல்லா டிவியும் சரி பண்ணி குடுப்போம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டிவிய ஃபர்ஸ்ட்டு பேக் கவர் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஒயரு, ஸ்பீக்கர்லாம் இதுல தான் இருக்கும். இதையும் கழட்டி வச்சுட்டேன். கழட்டி வச்சுட்டு, ம் இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அழகா வந்து கழட்டி வெளில எடுக்கணும். இதான் வந்து மெயினு. ஏன்னா, நம்ம வந்து எல்லா போர்டு போனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டிஸ்ப்ளே மட்டும் நம்ம கட் பண்ணாத கழட்டுறது தான் வந்து பெரிய விஷயம். அதாவது இந்த எம்ஐ டிவில பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சைனா டிவில பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து டேப் போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு கழட்டக்கூடாது. சப்போஸ் கழட்டுனா மறுபடியும் அத ஒட்டி தான் வந்து நம்ம கழட்டணும். இப்ப இந்த போர்டு கீழ விழாத அளவுக்கு ஸ்க்ரூ போட்டுட்டேன். ஏன்னா, டிவி திருப்பும்போது போர்டும் வந்து கீழ விழுந்து பிச்சுக்கின்னு வந்துரும். அதனால ஒயர சுத்தி வச்சுட்டு போர்டுக்கு ஸ்க்ரூ போட்டுட்டேன். அப்பதான் வந்து டிவிய திருப்பி வைக்க முடியும். அப்பதான் நம்ம டிஸ்ப்ளேவும் கழட்ட முடியும். அதான் காரணம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போர்ட்லருந்து ஒரு சின்னதா ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, எல்விடிஎஸ் கேபிள் சொல்லுவாங்க. அந்த எல்விடிஎஸ் கேபிள அழகா எடுத்து விட்டுட்டு தான் டிஸ்ப்ளே நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதேபோல இந்த டீகான் போர்டு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு சிலுவை மாரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக் எடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த டீகான் போர்ட வெளில எடுக்கணும். ஏன்னா, இத அப்படியே புடிச்சு இழுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து காப்பு கட் ஆயிடும். அப்புறம் டிஸ்ப்ளே வந்து வேற டிஸ்ப்ளே மாத்த தான் இருக்கும். அது ரொம்ப செலவு அதிகமாகும். அதனால நம்ப சப்போஸ் ஒரு டிவில வந்து ஒரு பேக் லைட் ரிப்பேர்ன்னு சர்வீஸ்க்கு வந்ததுன்னா, மொத வந்து டிஸ்ப்ளே கழட்டுறது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டிஸ்ப்ளே கழட்டி வச்சுட்டா தான் கண்டிப்பா வந்து டிவி வந்து உள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது லைன் சரியா வரலையா, இல்ல பேக் லைட் ப்ராப்ளமா செக் பண்ண முடியும். அதனால டிஸ்ப்ளே கழட்டும்போது மட்டும் அழகா கவனமா கழட்டுங்க. இப்ப நான் எப்படி கழட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து ஃப்ரீ ஆயிடுது. அவ்வளோதான். இப்ப சப்போஸ் நம்ம போடும்போது லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம டபுள் டேப் கூட நம்ம ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் லாக்ல போட தெரியலன்னா. இப்ப அ போர்டு வந்து கரெக்ட்டா கழட்டியாச்சு. இந்த டீகன் போர்டு தனியா வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த டிவிக்கு சுத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவ் மட்டும் தான் அந்த டிஸ்ப்ளே வந்து புடிச்சு நிக்கும். அதாவது இந்த டிஸ்ப்ளே வச்சு மேல லாக் பண்ணுவாங்க. இந்த லாக்க சுத்திலும் லாக் இருக்கும். அந்த லாக் வந்து கரெக்ட்டா வந்து ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் புடிச்சு இழுத்துட்டாக்கா, அந்த டிஸ்ப்ளேல இருக்கிற கார்னர் கண்டிப்பா உடையதுக்கு ஆரம்பிக்கும். அதாவது டிவி வந்து டிஸ்ப்ளே உடைஞ்ச மாரி தெரியாது. அந்த கார்னர்ல மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் உடையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமா பார்த்து கழட்டணும். டிவி கழட்டுறது தான் பெரிய விஷயம். இப்ப இந்த டிவில வந்து நான் ஸ்லீவ் கழட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லீவ் எடுத்த உடனே டிஸ்ப்ளே வந்து ஃப்ரீயா இருக்கும். இந்த டிஸ்ப்ளே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டியிருப்பாங்கன்னு பார்க்கணும். கரெக்ட்டா சில டிவில சைட்ல டேப் ஒட்டியிருப்பாங்க. நம்ம தூக்கும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ச டேப் இது சைட்ல ஒட்டலனா, அப்படியே வந்து டிஸ்ப்ளே வச்சு நம்ம மேல் நோக்கி தூக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீயா வந்தா தூக்கிடலாம். அப்படி இல்லனா அப்படியே வச்சுட்டு சைட்ல இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ டிஸ்ப்ளே எடுத்து ஓரமா வச்சுட்டு, அதாவது படுக்க வைக்கக்கூடாது. வெர்டிகலா டிஸ்ப்ளே வந்து நிக்க வைக்கணும். அப்பதான் வந்து டிஸ்ப்ளே வந்து சேஃபா இருக்கும். சப்போஸ் உடையும்போது நம்ம ஞாபகம் இல்லாம இப்ப டிஸ்ப்ளே மேல ஏதாவது பொருள் வச்சீங்கன்னா, கண்டிப்பா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்ப்ளே மட்டும் கண்டிப்பா சேஃபா இருக்கணும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் 3 ஷீட் இருக்கும். இந்த ஷீட் தான் வந்து ரிஃப்ளெக்டரு. அதாவது படம் ஓடம்போது, அ ஒயிட் ஸ்க்ரீன் வரும்போது, இந்த ஷீட்ல வந்து நீங்க அழுக்கு பட்டாலோ, இல்ல வந்து டேமேஜ் இருந்தாலோ, ஒரு கீறல் இருந்தாலோ, படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கீறல் இருக்க மாரி இருக்கும். அழுக்கு இருக்க மாரி இருக்கும். அதனால
கைய வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா வச்சு தான் அந்த ஒயிட் ஷீட்ல வந்து கைய வைக்கணும். அதாவது கையில அழுக்கு இருந்தாக்கா, இந்த ஷீட் மேல படிஞ்சிச்சுன்னா, நமக்கு சில பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து கண்டிப்பா அ ஒயிட் ஸ்க்ரீன் அதாவது ஒரு படம் பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணும்போதோ, இல்ல வேற எதனா சேனல் மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்க்ரீன் உள்ளார பார்த்தீங்கன்னா, அழுக்கு அழுக்கா இருக்கும். அதாவது நம்ம கைய வச்சா கை அழுக்கு தெரியும். இல்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவரு, கத்தி எதனா வச்சு நம்ம வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த டிவில வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து டேமேஜ் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த செக்ஷன்ல மட்டும் சுத்தமா வைக்கணும். அதாவது கைட்டி வந்து நம்ம ஓரமா, காத்து இல்லாம ஓரமா வைக்கணும். அழுக்கு படக்கூடாது, தூசு படக்கூடாது. அத வந்து நம்ம டிஸ்ப்ளே மாட்டுற வரைக்கும், அந்த டிஸ்ப்ளே கூட ஓரளவு துடைக்கலாம். இத வந்து துடைக்க முடியாது. சப்போஸ் இந்த இந்த ஷீட்ல துணி வச்சு துடைக்கும்போது, துணி வச்சு துடைச்சாலும் துடைச்சது ஃபுல்லா அப்படியே தெரியிற மாரி இருக்கும் டிஸ்ப்ளேவுல. அதனால அந்த ஷீட் 3 ஷீட் வந்து முக்கியமான ஷீட்டு. அதுல வந்து பவுடர் கோட்டிங் மாரி போட்டிருப்பாங்க. அதனால துடைக்கக்கூடாது அத. அத வந்து காத்து போகாத இடம், தூசு படாத இடத்துல ஓரமா வச்சிடணும். வச்சுட்டு இப்ப டிவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேக் லைட் போட்டிருப்பாங்க. அதாவது இதான் 2 ஸ்ட்ரிப் தான் பேக் லைட்டு. இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிப்ப செக் பண்ணும்போது, அதுல எரியல. இப்ப இன்னொரு ஸ்ட்ரிப்ப செக் பண்ணும்போது, அழகா எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும், இப்ப வந்து சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்து இப்ப எனக்கே சொல்லுவாங்க. ஒரு கடையில நான் பேக் லைட் மாத்துனதுக்கு ரூ. 1000 தான் குடுத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த ரூ. 1000 ரூ. 500 வேலைலாம் பார்த்தீங்கன்னா, எடுபடாத வேலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன ரிப்பேரோ அது மட்டும் சரி பண்ணி குடுப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு காசு அதிகமானாலும், நான் வேலைய வந்து சுத்தமா தான் பண்ணி குடுப்பேன். அதாவது ரிப்பேர் மட்டும் பண்ணி தரமாட்டேன். அந்த ரிப்பேர் நான் தூக்கி போட்டுட்டு புதுசா தான் மாத்தி குடுப்பேன். புதுசா மாத்தி குடுத்துட்டு நான் 6 மாசம் வாரண்டி குடுப்பேன். 6 மாசம் மட்டும் ஓடாது. கிட்டத்தட்ட 2 வருஷம், 3 வருஷம் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம ரிப்பேர் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு டிவி வந்து ஒரு டைம் தான் சர்வீஸ்க்கு வரணும். இது வந்து அடிக்கடி கழட்ட முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா புதுசாவே மாத்தி குடுத்துருவேன். அது சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற மெக்கானிக் இருந்ததுன்னா, அது மாரி வந்து தப்பா பண்ணாதீங்க. 2 ஸ்ட்ரிப்பு தான். 2 ஸ்ட்ரிப்பு விலை கம்மியா தான் இருக்கும். 2 ஸ்ட்ரிப்பும் செட்டா மாத்துங்க. 2 ஸ்ட்ரிப்பும் செட்டா மாத்துனா மட்டும் தான் கலர் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒரு பழைய ஸ்ட்ரிப்பு உள்ள வச்சுட்டு, புது ஸ்ட்ரிப்பு வாங்கியாந்து வெளில வச்சு, அதான் ஒரு ஸ்ட்ரிப்பு பழைய ஸ்ட்ரிப்ப உள்ளேயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு புது ஸ்ட்ரிப்பு வாங்கியாந்து நீங்க உள்ள வைக்கும்போது, கண்டிப்பா வந்து ஒரு லைட் பிரைட்டா எரியும், ஒரு லைட் டல்லா எரியும். அதனால வந்து படத்துல பார்க்கும்போது கண்டிப்பா வேரியேஷன் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம டிவிக்கு வந்து பேக் லைட் வாங்கிட்டு வந்து, அந்த பேக் லைட்ட செக் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளார வந்து ஃபிட் பண்ணணும். அதாவது எல்லா லைட்டும் கரெக்ட்டா எரியுதான்னு பார்க்கணும். எல்லா லைட்டும் வந்து பிரைட் கரெக்ட்டா எரியுதான்னு பார்க்கணும். கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எரியுதான்னு பார்க்கணும். சில ஸ்ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, 4 லைட் எரியும். 1 லைட் எரியாது போயிடும். இன்னொரு ஸ்ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, 5 லைட் எரியும். அப்புறம் வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஏற்றம் இறக்கம் தெரியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு டிவில ஃபிட் பண்ண போது முன்னே செக் பண்ணிடணும். அதாவது சப்ளை கரெக்ட்டா எடுக்குதா? எல்லா லைட்டும் கிளியரா எரியுதா? எல்லா லைட்டும் வந்து விட்டு விட்டு எரியாம, பிளிங்கிங் இல்லாம பக்காவா எரியுதான்னு சொல்லிட்டு, இந்த பேக் லைட் வந்து டிவிக்குள்ள செட் பண்றதுக்கு முன்னே பக்காவா செக் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் பழைய பேக் லைட்ட எடுத்துட்டு, புது பேக் லைட் வச்சு நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2 லைட் வந்து பக்காவா எரியுதான்னு செக் பண்ணணும். இப்ப நான் செக் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்ட லைட்டு கரெக்ட்டா வந்து எரியுது. அதாவது லெஃப்ட், ரைட் வந்து மாத்தி வச்சா எரியாது. அந்த பிளஸ், மைனஸ் வந்து கரெக்ட்டா வச்சா மட்டும் தான் எரியும். இப்ப பக்கத்து ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து எல்லா செக்ஷனும் எல்லா லைட்டும் எரியுது. அதேபோல இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரே கலர்ல, ஒரே வோல்டேஜ்ல எரியுது. இப்ப இந்த டிவில வந்து பேக் லைட் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மேல வைக்கக்கூடாது. ரிஃப்ளெக்டரும் மேல வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போர்ட்ல போட்டு செக் பண்ணணும். நம்ம செக்கிங் பண்றது வேற. அதுக்கப்புறம் மதர் போர்ட்ல லைன் குடுத்து செக் பண்ணணும். அதாவது மதர் போர்ட்ல லைன் குடுத்து ஒரு 5 நிமிஷம் ஓட விடணும். அப்பதான் வந்து எல்லா பேக் லைட்டும் கரெக்ட்டா எரியுதா? அதுக்கப்புறம் பிளிங்கிங் ஆகுதா? இல்ல கலர் மாறி மாறி எரியுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பேக் லைட் போட்டு இதில பார்த்தா லாக்கு தனியா இருக்கும். அதாவது டிஸ்ப்ளே வந்து அதாவது பேக் லைட் நவராத அளவுக்கு ஸ்க்ரூ இருக்கும், லாக் இருக்கும். எம்ஐ டிவி பார்த்தாலும் லாக் இருக்கும். இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா, அ டிஸ்ப்ளே அந்த பேக் லைட் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் நகராத கரெக்ட்டா இருக்கும். இப்ப அதே வந்து நான் கரெக்ட்டா ஸ்க்ரூவும் போட்டுட்டேன். லாக்கும் போட்டு ஃபிட் பண்ணிட்டு, இதுக்கு வந்து மதர் போர்ட்லருந்து சப்ளை குடுத்து செக் பண்ண போறேன். அப்பதான் வந்து இந்த பேக் லைட் வந்து சரியில்லன்னா, உடனே வீணா போயிடும். அதே இது நல்ல நல்ல பேக் லைட்டா இருந்தாக்கா, ஓரளவுக்கு எரியும். அதேமாரி ஹீட் ஆகுதான்னு அதிகமா பார்க்கணும். சிலது நீங்க வீணா போன மட்டமா பொருள் வாங்கினீங்கன்னா, கண்டிப்பா ஓவர் ஹீட் ஆகும். அதுமாரி ஓவர் ஹீட் ஆனீங்கன்னா, வீட்ல போயிட்டு கஸ்டமர் வீட்ல போயிட்டு 2 மணி நேரத்துல, 3 மணி நேரத்துல அந்த டிவி வந்து ரிப்பீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதையும் செக் பண்ணணும். அதாவது பேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட் ஆகுதான்னு பார்க்கணும். அதேமாரி ஓவர் பிரைட்டா எரியக்கூடாது. மீடியமா தான் எரியணும். இப்ப இந்த டிவில வந்து நான் மதர் போர்ட்ல லைன் குடுத்து, இப்ப ஆன் பண்ணி பார்க்க போறேன். ஆன் பண்ணும்போது, நமக்கு தேவையான பிரைட்டு, அதாவது இந்த டிவிக்கு தேவையான பிரைட் என்னவோ, அது கரெக்ட்டா வந்து எரியணும். அதேபோல பல்ப் எல்லாம் வந்து பக்காவா எரியணும். அப்பதான் வந்து மேல வந்து இந்த ரிஃப்ளெக்டர் போட்டு டிவி வந்து டிஸ்ப்ளே வச்சு நம்ம செட் பண்ணி குடுக்கணும். இது வந்து பெரிய வேலை தான். ஆனா வந்து சில பேர் பார்ப்பாங்க, "இந்தாங்க பேக் லைட் மாத்துறதெல்லாம் ஒரு வேலைன்னு" கேட்பாங்க. பேக் லைட் மாத்துறதுக்கு மட்டும் வேலை கிடையாது. இது மாரி எல்லாமே செக் பண்ணி, அழகா கரெக்ட்டா ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான், நம்ம மேற்கொண்டு டிஸ்ப்ளே போட்டு ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு குடுக்கணும். இப்ப பேக் லைட்டுக்கு சப்ளை குடுத்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
பல்பு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டான வெளிச்சத்தில கரெக்ட்டா பிளிங்கிங் இல்லாம கரெக்ட்டா எரியணும். இது மாரி எரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் எல்லா லைட்டும் கரெக்ட்டா எரியுதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் ஷீட் வச்சு, டிஸ்ப்ளே வச்சு ஃபிட் பண்ணி இந்த டிவிய குடுக்கணும். அதுக்கப்புறம் கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ஓட்ட விட்டு தான் குடுக்கணும். இப்ப இதனுடைய வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டிவில என்ன ப்ராப்ளமோ, அந்த ப்ராப்ளத்த வந்து நமக்கு அழகா செக் பண்ணி, பேக் லைட் வந்து புதுசா மாத்தி, அழகா ஃபிட் பண்ணி ரெடியா வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ரிஃப்ளெக்டர் மட்டும் போட்டு இந்த டிவிய ரெடி பண்ணி குடுக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த ஷீட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, லாக் இருக்கும். அதாவது மேல 2 லாக் இருக்கும். கீழ 2 லாக் இருக்கும். இந்த லாக் வந்து கரெக்ட்டா வந்து ஃபிட் ஆவணும். இந்த லாக் ஃபிட் ஆனா தான் மேல ஸ்லீவ் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேவும் வைக்க முடியும். அப்பதான் வந்து கரெக்ட்டா லாக் ஆகும். இந்த 4 பக்கம் இந்த ஸ்லீவ்ல கரெக்ட்டா மாட்டுதான்னு பாருங்க. லாக் மாரி இருக்கும். அது கரெக்ட்டா மாட்டுனா மட்டும் தான் இந்த ஷீட் வந்து லெஃப்ட், ரைட் அங்கேயும் இங்கேயும் நகராத கரெக்ட்டா ஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வைக்கிறதுக்கு தனியா ஒரு ஸ்லீவ் மாரி இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, 4 மூலைக்கு வைக்கணும். சில டிவில பார்த்தீங்கன்னா, இது மேல ஒரு ஸ்லீவ் வரும். அதாவது இந்த பேப்பர் சாயாத அளவுக்கு தனியா மேல ஒரு ஸ்லீவ் வைப்பாங்க. ஆனா, எம்ஐ டிவில பொறுத்த அளவுக்கு அந்த ஸ்லீவ் இருக்காது. அதாவது பட்ஜெட்டுக்காக குறைக்கிறதுக்காக இது மாரி ஸ்லீவ் தான் வைப்பாங்க. இதுதான் என்ன பண்ணும், இதையும் வச்சு ஒரு லாக் பண்ணும். இது லாக் ஆகுற மாரி தனியா அங்க இருக்கும். கரெக்ட்டா வச்சு லாக் பண்ணி அழுத்தி விட்டா அப்படியே நிக்கும். இந்த 4 மூலைக்கும் இது மாரி லாக் தனியா நிக்கும். அந்த ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவ்ல தான் டிஸ்ப்ளே மேல வச்சு லாக் பண்ணி நம்ம டிவி வந்து ஃபிட் பண்ணி குடுக்கணும். இதையும் வந்து கவனமா பாருங்க. சப்போஸ் இத வைக்கிறது மறந்துட்டீங்கன்னா, டிஸ்ப்ளே நீங்க இது வைக்காம டிஸ்ப்ளே வைக்கலாம். அதாவது டிஸ்ப்ளே வச்சாக்கா டிவி ஃபிட் பண்ண முடியாது. டிவி ஃபிட் பண்ணா டிஸ்ப்ளே வந்து ஆடும். கடகடன்னு ஆடும். டிஸ்ப்ளே உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து இந்த ஸ்லீவ் எதுக்குன்னு சொல்லிட்டு மறந்துடுறாங்க. என் கடைக்கு அது மாரி ஒரு சர்வீஸ் வந்துருக்குது. இது வைக்காம டிவி டிஸ்ப்ளேல போட்டு குடுத்துட்டாங்க. டிவி டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து சப்போஸ் நீங்க மெக்கானிக் பார்க்குறீங்கன்னா, இந்த ஸ்லீவ் எல்லாம் கட்டாயமா கண்டிப்பா கரெக்ட்டா வைக்கணும். அதாவது கலர் பார்த்தீங்கன்னா, மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர்ல இருக்கும். அந்த கலர வந்து கரெக்ட்டா பார்த்து வைக்கணும். இப்ப இந்த டிவி வந்து கரெக்ட்டா செட் பண்ணியாச்சு. இப்ப நான் டிஸ்ப்ளே வச்சு டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நம்ம டிஸ்ப்ளே வச்சு அப்படியே ஸ்லீவ் போடக்கூடாது. டிஸ்ப்ளே சுத்தீரியும் கரெக்ட்டா படிஞ்சுதான்னு பார்க்கணும். அதாவது நம்ம இதுக்கு முன்ன ஒரு பிளாஸ்டிக் லாக் ஒண்ணு வச்சிருப்போம். அதாவது ஒரு ஸ்லீவ் மாரி வச்சிருந்திருப்போம். அதுல வந்து கரெக்ட்டா படிஞ்சிருதான்னு பார்க்கணும். அது மேல் பக்கமா தூக்கி இருந்தாக்கா, நம்ம ஸ்லீவ் வச்சு அழுத்தும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கரெக்ட்டா 4 பக்கமும் கரெக்ட்டா படிஞ்சா மட்டும் தான் நம்ம மேல வந்து அந்த எம்ஐன்னு போட்ட ஸ்லீவ் வந்து செட் பண்ணணும். அதுவரைக்கும் கரெக்ட்டா வந்து இத 4 பக்கமும் கரெக்ட்டா செக் பண்ணணும். இந்த இந்த டிவியினுடைய வேலை கரெக்ட்டா ஃபினிஷா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் போட்டு இந்த டிவிய ஆன் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்போஸ் இந்த வீடியோல உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும், இல்ல வேற எதனா சந்தேகமா இருந்தா, நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நம்பர் போட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட்னா, சப்போஸ் மெக்கானிக்கா இருந்தீங்கன்னா, நீங்க நம்பர் பார்த்தீங்கன்னா சேனல்லே இருக்கு. நம்பருக்கு கால் பண்ணுங்க டவுட்டா இருந்தாக்கா. அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப லென்த்தா போறதுனால, இதோட இந்த வாய்ஸ மட்டும் நிறுத்திக்கிறேன். மியூசிக் போகும். கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி. விஜி எலக்ட்ரானிக்ஸ்.